வணக்கம். அன்புக்கு பஞ்சம் இல்லை. என்ன ராம்ஜி அன்புக்கு பஞ்சம் இல்லை, அன்புக்கு பஞ்சம் இல்லைங்கிற? இந்த உலகம் ரொம்ப மோசமானது ராம்ஜி. அன்புக்கு பஞ்சம் தெரியுமில்ல அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னாடி புலம்பி தீர்த்துட்டார். ஆனா இன்னொரு நண்பர் திருச்சியில, அந்த நண்பர்னு சொல்ல முடியாது, என் நண்பருடைய அண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும். நானும் அவரா சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தான் சொல்லுவேன். அந்த அண்ணன்ட்ட நான் சமீபத்தில் திருச்சிக்கு போயிருந்தப்ப அந்த அண்ணனை பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு துக்க நிகழ்வு. அதில் சரிவர பேசிக்க முடியல. 2 பார்வை, ஒரு கைகுலுக்கல், ஒரு அணைப்பு, நல்லா இருக்கியா அப்படின்ற 2 வார்த்தை மௌனமா, அவ்வளோதான். அப்படி பேசிக்கிட்டு விலகிட்டோம். அதற்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து அந்த அண்ணன்கிட்ட நான் பேசினேன். அந்த அண்ணனும் என்கிட்ட பேசுனாங்க. அப்படி பேசும்போது அந்த அந்த அண்ணனோட மனைவிக்கு கேன்சர் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கேன்சர் அப்படி இருக்கு அப்படின்ன உடனே பையன் பயந்து போயிட்டான். பையன் இதனால வேலை தேடிட்டு இருந்தவன் வேலைக்கே போகாம அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அங்க கடந்த 2 வருடங்களா திருச்சியில அடுத்தடுத்த சிகிச்சைகள், ஆஸ்பத்திரிகள், டெஸ்ட்டுகள், அப்படி இப்படின்னு சோதனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாத்துலேயுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராங்க, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சர் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்க சென்னையில் அப்போலோ மருத்துவமனைக்கு அங்கே டெஸ்ட் பண்ணி எல்லாமே சிகிச்சையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த 2.5 வருடங்கள் இப்படியே ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கோட்டூர்புரத்தில் அந்த நான் அண்ணன்னு கூப்பிடுறவருடைய மனைவியினுடைய அக்கா அங்கே இருக்காங்க. அங்கே அப்பா அம்மா இருக்காங்க. அதாவது அந்த நான் அண்ணன்னு சொல்கிறவருடைய மாமனார் மாமியார்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க அப்படி பார்த்துக்கிறாங்க ராம்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னார். தவிர அம்மாவுக்காக 2.5 3 வருடங்களாக நல்ல படிப்பு படிச்சுட்டு வேலைக்கே போகாம அம்மாவையே பார்த்துக்கிட்டு அம்மாவுக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருந்த பையன் எனக்கு ஒரு அம்மாவா தான் எனக்கு தெரிஞ்சான். அதே போல எல்லா வேலைகளையும் விட்டுட்டு தன்னுடைய கட்சி, சமூக, அரசியல் இந்த சார்ந்த இந்த பணிகளை எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படி நிப்பாட்டிட்டு இங்கே மனைவிக்காகவே ஆஸ்பத்திரி, கோட்டூர்புரம் அப்படி இப்படின்னு அலைந்து கொண்டிருந்த கணவரை நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல தான் பார்க்குறேன். அதே போல அந்த அந்த அண்ணனோட மாமனார் மாமியாருக்கு சரியா காது கேட்கலையா. இப்ப வயசாயிடுச்சு, 88 வயசாயிடுச்சுன்னு. அந்த காது கேட்காதவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்க, அந்த புரிய வைக்கணுமே அப்படிங்கிற தவிப்பு, ஐயோ இவங்க என்ன நடக்குது என் பொண்ணுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு கவலை அப்படின்னு இருக்கிறத அந்த அண்ணன் சொல்லும் போது எனக்கு அழுதுகிட்டே இருக்கேன் நான். இப்ப டேய் நீ வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த அண்ணன்னு கூப்பிடுறேனே, அந்த அண்ணன், அதாவது பையனுடைய அப்பா, பையனுடைய பெரியம்மா, பையனுடைய பெரியப்பா, பையனுடைய தாத்தா, பாட்டி, ஏன் பையனோட அம்மான்னு எல்லாருமே சொன்ன பிற்பாடு அந்த பையன் ஒரு அப்ளிகேஷன் போடுறான். 4 வருடங்களுக்கு பிறகு படித்து முடிச்சுட்டு 4 5 வருடங்களுக்கு பிறகு அவன் அப்ளிகேஷன் போடுறான். போட்ட உடனே ஒரே வாரத்தில் அவனுக்கு வேலை கிடைக்குது. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சம்பளமே அவனுக்கு 78,000 ரூபா 75,000 ரூபா கிட்டத்தட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அவர் அந்த அண்ணன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்குவார். அந்த அண்ணன் சொல்கிறாரு, நான் ஏன் அவ்வளோ வருஷம் அங்கே திருச்சியிலேயே சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், ஏன் இப்போ சென்னைக்கு அப்போலோவில் இன்னைக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், ஏன் என் மாமனார் மாமியாருக்கு வீடு கோட்டூர்புரத்தில் இருக்குது, ஏன் நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் என் பையன் என் மனைவின்னு 3 பேருமே அங்கே தங்கி இருந்து இதை எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கோம் சிகிச்சைகளை. இந்த சமயத்தில் ஏன் அவனுக்கு சென்னையில் ஒரு வேலைக்கு போடான்னு நாங்கள் எல்லாரும் ஏன் சொல்கிறோம்? அதுக்கு பிறகு வேலைக்கு அவன் அப்ளிகேஷன் போட்ட ஒரே வாரத்தில் அவனுக்கு இப்படி ஒரு சம்பளம் அவனுக்கு கிடைக்கிது. இது எல்லாமே கடவுள் ஏதோ ஒரு கணக்கு போட்டு தான் செய்கிறாரு போல இருக்கு ராம்ஜி. என் பையனுக்கு இப்போ வேலைக்கு போகிறோம், இன்னும் அம்மாவை நல்லபடியாக செலவு பண்ணி சிகிச்சை கொடுத்துட முடியும் அப்படின்னு என் பையனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த காசில் ஒரு காசு கூட எனக்கு கிடையாதுப்பா, எல்லா காசும் உனக்கும் கிடையாதுப்பா, எல்லாமே அம்மாவுக்கு தான்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதே போல தன்னுடைய அத்தனை உழைப்பு, அத்தனை வருட சேமிப்பு அப்படி எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவிக்காக கொட்டி கொண்டிருக்கிறவர். இதுல என்ன பெரிய சுவாரஸ்யம், சந்தோஷமான விஷயம், மன நிறைவான விஷயம்னாக்க, கேன்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இந்த உலகத்துல அன்புக்கு பஞ்சமே இல்லைங்க. வணக்கம்.